ராமநாதபுரம் 2000 ஆண்டுகள் பழமையான பாகம்பிரியாள் திருக்கோயில் குறித்து இன்று ஒரு கோயில் பகுதியில் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் அருகே உள்ள திருவொற்றியூரில் அமைந்திருக்கிறது அருள்மிகு பாகம்பிரியாள் சமேத வன்மிகநாதர் திருக்கோயில். இக்கோயில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சுயம்புவாக உருவான திருத்தல ஆலயமாகும். காலில் புற்றுநோய் உண்டாகி அவதிப்படுபவர்கள் நிவர்த்தி பெற இங்கு வருகை புரிகின்றனர். வாமன அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டார். மகாபலி அந்த தானத்தை கொடுக்க தன் முதல் ஓரடியால் மண் உலகத்தையும் ஈரடியால் விண் உலகத்தையும் அளந்த மகாவிஷ்ணு தனது 3வது அடியை மகாபலியின் தலையில் வைத்து அவனை பாதாள லோகத்திற்கு அனுப்பினார். நீதிநெறி தவறாமல் தர்மத்தின்படி ஆட்சி செய்து வந்த மகாபலியை பாதாளத்திற்கு அனுப்பிய மகாவிஷ்ணுவை தொடர்ந்து வந்த தர்ம தேவதை அவரின் பாதத்தில் புற்றுநோய் ஏற்பட சாபம் தந்தாள். தர்ம தேவதையால் சாபம் இடம்பெற்ற மகாவிஷ்ணு தனது சாபம் தீர பூவுலகில் சிவாலய தரிசனம் செய்து திருவாடானை ஆதித்த ரத்னேஸ்வரரை வணங்கி பின் ஜெயபுரம் என்கின்ற வெற்றியூர் தலத்தை அடைந்தார். அங்கு வாசுகி தீர்த்தத்தில் நீராடி இறைவன் பழம்புற்றுநாதரை வழிபட்டு சாப விமோசனம் அடைந்தார். பாதத்தில் ஏற்பட்டிருந்த புற்றுநோயும் தீர்ந்தது. வடமொழியில் வன்மீகம் என்பதற்கு தமிழில் புற்று என்று பொருள். மகாவிஷ்ணுவின் பழம்புற்று நோயை நீக்கி அருளியதால் இறைவனும் பழம்புற்றுநாதர் என்று அழைக்கப்பட்டார். கிழக்கு நோக்கியுள்ள இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை. ஆலயத்திற்கு முன்னால் வாசுகி தீர்த்தம் உள்ளது. தீர்த்த படித்துறை கடந்து சென்றால் பெரிய பரந்த மண்டபம் காணப்படுகிறது. மண்டபம் நுழைந்து பலிப்பீடம், கொடிமரம், நந்தி கடந்து சென்றால் அர்த்த மண்டபம், மண்டபத்துடன் கூடிய கருவறையில் மூலவர் சுயம்புலிங்கமாக எழுந்தருளியிருக்கிறார். இறைவன் சன்னதிக்கு முன்னால் வலதுபுறம் தெற்கு நோக்கி அம்பாள் பாகம்பிரியாள் சன்னதி அமைந்திருக்கிறது. சுற்றுப்பிரகாரத்தில் தலவிருட்சம் வில்வமரமும், மரத்தடியில் விநாயகர், நாகர், கன்னி மூலையில் விநாயகர், அதையடுத்து வள்ளி தெய்வானையுடன் முருகர், சண்டிகேஸ்வரர், பைரவர், நவக்கிரக சன்னதிகள் ஆகியவற்றை காணலாம். இத்தல விநாயகர் நினைத்தது முடிக்கும் விநாயகர் என்ற பெயருடன் விளங்குகிறார். இவரிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளும் பக்தர்களின் நம்பிக்கை வீண் போகாமல் நினைத்தது நடந்து இன்பம் கொடுப்பதால் இத்திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. இத்தலத்தில் உள்ள கோஷ்ட தக்ஷணாமூர்த்தி வித்தியாசமானவர். கல்லால் ஆன மரத்தடியில் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்வதை போன்று அமையாமல் தானே தவநிலையில் தனக்கு தானே உபதேசம் செய்வது போன்று தக்ஷணாமூர்த்தி திருவுருவின் கீழ் பிரகதீஸ்வரர் என்ற சிவபெருமானே உபதேசம் கேட்பதாக அமைந்துள்ளது ஓர் அரிய காட்சியாகும்.